Okay, let's start. So this is day one of Python session. So what is the objective of today's session? Okay, since most of you are Tamil, I'm going to continue in Tamil. So first, what is Python அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் and why it is popular and what are the levels of programming languages, who invented Python, features of Python, and what is IDLE or IDE. அப்புறம் Python installation, and at the last you will run a sample program and close the session. ஸோ இதுதான் நம்மளுக்கு அப்ஜெக்டிவ். ஸோ என்ன பண்ண போறோம்னா பைத்தான்னா என்ன, பைத்தானே ரொம்ப பாப்புலரா இருக்கு. பைத்தான் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆப்வியஸா. ஸோ என்னென்ன லெவல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் இருக்கு, பைத்தானை யார் இன்வென்ட் பண்ணாங்க, பைத்தானோட ஃபீச்சர்ஸ் என்ன, ஐடிஇனா என்ன, ஐடிஎல்இனா என்ன, ரெண்டுமே சேம் தான். அண்ட் பைத்தான் உங்க லோக்கல் கம்ப்யூட்டர்ல நீங்க கத்துக்கிறதுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு நம்ம என்விரான்மெண்ட் செட் பண்ணது வந்து கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு we are going to close the session today. ஸோ இதுதான் செஷனோட அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ கேன் somebody tell me, so what is பைத்தான்? ஸோ பைத்தானா என்ன, பைத்தான் எதுக்காக யூஸ் பண்ண போறோம், வாட் இஸ் பைத்தான் அப்படின்றதுக்கு வந்து என்ன ஆன்சர். ஸோ பைத்தான் இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? Yes, sir. ஸோ பைத்தான் மாதிரியே வேற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் இருக்குங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம பேட்ச்ல யாரோ ஜாவா ட்ரெயின்டா இருக்காங்க, யாரோ ஆல்ரெடி மெயின் ஃப்ரேம் டெவலப்பரா இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் வந்து பைத்தான். ஸோ என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மார்க்கெட்ல பாப்புலரா இருக்குன்னா, ஜாவா இஸ் அ பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், மெயின் ஃப்ரேம் இஸ் அ பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், Node.js is a popular programming language, JavaScript is a popular programming language, Groovy is a popular programming language. இந்த மாதிரி மார்க்கெட்ல there are thousands of programming languages available in the market. And இதுல Python is very important skill set that you have to acquire. ஏன் அப்படின்னா we will understand the features of Python. Okay, so Python-ஓட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, பைத்தான் வந்து ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது எல்லாமே ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பைத்தான் வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். வாட் ஆர் த டிஃபரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போறோம்னா, there are two types of programming languages available in the market. There are two levels of programming languages available. ஒன்னு என்ன அப்படின்னா ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், செகண்ட் வந்து லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, ஸோ இந்த ரெண்டு லெவல் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து இருக்கு. இதுல வந்து நம்ம படிக்க போறது வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் விச் இஸ் பைத்தான். அப்படின்னா லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன? ஜென்ரலா நம்ம எல்லாமே ஒர்க் பண்றது வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல ஆப்ரேட் பண்றோம். அந்த கம்ப்யூட்டர் உள்ள என்ன இருக்கு, சிபியூ இருக்கு. சிபியூல வந்து ஒரு மதர் போர்டு அப்படின்னு ஒரு காம்பனன்ட் இருக்கு. இது வந்து டிஜிட்டல் காம்பனன்ட், கரெக்டா? இது ஒரு டிஜிட்டல் டிவைஸ். ஸோ இதுல நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சிக்னல் பாஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் பாஸ் பண்ண போற சிக்னல் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் இருக்கும். ஸோ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் இந்த மதர் போர்டால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது என்னோட கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டர் வந்து ரெண்டு காம்பனன்ட் இருக்கு, ஒன்னு சாஃப்ட்வேர், இன்னொன்னு ஹார்ட்வேர். ஓகே, ஸோ இந்த ரெண்டு காம்பனன்ட்ல ஹார்ட்வேர் காம்பனன்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் ஹார்ட்வேர் காம்பனன்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்? இதுதான் வந்து எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் பண்ண போகுது. சாஃப்ட்வேர்னா என்ன, ஹார்ட்வேர்னா என்ன? ஹார்ட்வேர்னா வந்து ஒரு பிசிக்கல் டிவைஸ். சாஃப்ட்வேர்னா ஒரு விர்ச்சுவல் அப்ளிகேஷன் is used to communicate with hardware. ஸோ நான் என்னோட ஹார்ட்வேரோட கம்யூனிகேட் பண்ணணும்னா, நான் ஹார்ட்வேருக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். A plus B is equal to C ஒரு ஃபார்முலா டெவலப் பண்றதுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னா, ஐ நீட் அன் அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் இஸ் a medium to speak with the hardware. Okay, so என்னோட ஜாவாவோ பைத்தானோ நோட்.js ஒரு டூல் which is used to develop this application. Okay, so mission understandable programming languages வந்து என்ன அப்படின்னா zeros and ones. mission understandable programming language வந்து மிஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல மிஷன் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ். zeros and ones. ஓகே, ஸோ இந்த மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ் வந்து ஹியூமன் ரீடபிளா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஹியூமன் ரீடபிளா இருக்காது. ஏன்னா 01 யாராவது சொல்லுங்களேன், இது வந்து உங்களால ரீட் பண்ண முடியுதா? 0100111101 இந்த மாதிரி நான் ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணேன் அப்படின்னா இது வந்து ஹியூமனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஹியூமன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி ஹை லெவல் ப்ரோக்ராமிங். ஹை லெவல் ப்ரோக்ராமிங் வந்து மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஹை லெவல் ப்ரோக்ராமிங்ல வந்து ஹியூமன் ரீடபிளா இருந்தா அது ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா இருந்துச்சுன்னா மிஷின் ரீடபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நீங்க எழுதுற ப்ரோக்ராமிங் எல்லாமே வந்து ஹியூமன் ரீடபிளா இருக்கும். அண்ட் தெர் இஸ் அ சிஸ்டம் விச் இஸ் யூஸ் டு கன்வெர்ட் திஸ் ஹியூமன் ரீடபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டு மிஷின் ரீடபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஏன் ஹியூமன் ரீடபிளா இருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து மிஷின் ரீடபிளா கன்வெர்ட் பண்ணணும்? ஏன்னா ஹியூமன் ரீடபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷ் இல்ல ஏதோ ஒரு நேட்டிவ் லாங்குவேஜ்ல வந்து பில்ட் பண்ணது. இந்த நேட்டிவ்ல பில்ட் பண்ண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்காது. ஸோ இதுக்காக கம்பைலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனன்ட் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஓகே, கம்பைலர் or interpreter. So compiler or interpreter is the brain of any programming language. Anybody have any question?
Great. Okay. So I have a Python program. Okay. So this Python program is written in English, and I have a computer. I want to run this program which is written in English in this computer. So person who is writing this program will only know English, and this computer will only know zeros and ones. Correct? So how do I convert this English to zeros and ones? For that only we use something called as compiler or interpreter. So this compiler or interpreter is a component which comes during the installation of Python, and this compiler or interpreter, it will convert the language, it will convert your English written code to machine understandable code. That is the major objective of compiler. Okay. So compiler is a component which is used to convert. Compiler is a component which is used to convert human readable program into machine understandable program. Compiler is a component which will convert human readable program to machine understandable program. Okay. So இதுதான் வந்து கம்பைலர் ஆர் இன்டர்பிரட்டரோட மேஜர் பர்பஸ். ஓகே. ஸோ இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஐ கேன் ஹெல்ப் யூ அவுட். ஓகே. இப்போ ஹூ இன்வென்டட் பைத்தான்? ஓகே. பைத்தானை யார் இன்வென்ட் பண்ணா? பைத்தான் வந்து எவ்வளவு நாளா யூஸ்ல இருக்கு? பைத்தான் இட் இஸ் நீங்க சொல்லுங்க, பைத்தான் வந்து ஒரு பழைய டெக்னாலஜின்னு நினைக்கிறீங்களா, இல்ல பைத்தான் வந்து ஒரு புது டெக்னாலஜி, லேட்டஸ்ட் டெக்னாலஜி நினைக்கிறீங்களா? வந்து ஒரு பழைய டெக்னாலஜி. ஆமாங்க. பைத்தான் இஸ் a very old technology because Python was invented in the year of 1980. Okay, Python was invented in the year of 1980. It is a very old technology. Okay, Python is not a new technology, definitely. So it is a very old technology, but in the recent days there are many applications in Python. There are many applications in Python. So we'll have to understand what are the features of Python. Okay, so Python or features என்ன அப்படின்னா, Python வந்து open source programming language அப்படின்னு நம்ம சொல்லுவோம். What is open source? Any idea? Python வந்து ஒரு open source language. So we are not going to pay any money to learn Python. What are the features of Python? So first, Python is open source. Open source now it is available for open community. ஸோ நான் பைத்தான் யூஸ் பண்ணனால நான் யாருக்கும் காசு கட்ட போறது கிடையாது. நீங்க பைத்தான் யூஸ் பண்றதா இருந்தாலும் நீங்களும் யாரும் பைத்தானுக்கு காசு கட்டக்கூடாது. இட் இஸ் அ கம்யூனிட்டி ப்ராடக்ட் விச் இஸ் யூஸ்ட் பை எவ்ரிபடி. தெர் இஸ் நோ லைசன்சிங் ஃபீ ஃபார் பைத்தான். செகண்ட் வந்து பைத்தான் இஸ் அ வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஏன் சிம்பிள், ஏன் ஈஸி அப்படின்னா, சின்டாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ஜாவா அப்ளிகேஷன் பில்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஜாவா அப்ளிகேஷன்ல பேசிக்கா I'll create an application to display welcome everyone. Okay. ஸோ இதுக்கு நான் என்னென்ன மாதிரி ப்ரோக்ராம் எழுதுவேன் அப்படின்னா, முதல்ல ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும். கிளாஸ்ல வந்து கிளாஸ்க்கு ஒரு நேம் வைக்கணும். அந்த நேம் வைக்கிறதுக்கு வந்து ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. கேபிட்டல்ல தான் இந்த கிளாஸ் நேம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்றேன். ஸோ இந்த கிளாஸ் ஒரு பிரேசஸ் போடணும். இந்த பிரேசஸ் உள்ள வந்து நான் என்னென்னலாம் டிஃபைன் பண்ணுமோ அதெல்லாம் டிஃபைன் பண்ணணும். ஒரு மெயின் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும். மெயின் ஃபங்க்ஷன் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாஸ் பண்ண போறோமோ அதை மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த மெயின் ஃபைல் உள்ள வந்து ஒரு பிரேசஸ் போட்டு நான் என்னோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்க வந்து சிஸ்டம் டாட் பிரிண்ட் டாட் அவுட் டாட் எல்என் இதுதான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுல டபுள் கோட்ஸ்ல வெல்கம் எவ்ரி ஒன் அப்படின்னு நான் டைப் பண்ணேன் அப்படின்னா, ஓப்பன் பண்ண கோட்ஸ் எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஐ ஓப்பன் டூ பிரேசஸ் அண்ட் அதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளவு பெரிய ப்ரோக்ராம் எழுதணும். இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் அ ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் இன் ஜாவா. ஓகே. ஸோ இதே ப்ரோக்ராமை வந்து நான் பைத்தன்ல கிரியேட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன தேவைன்னா, ரொம்ப சிம்பிள், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் டபுள் கோட்ஸ்ல வெல்கம் எவ்ரி ஒன். ஸோ இப்போ இதோட ஏன் இது சிம்பிள் அண்ட் ஈஸி நான் சொல்றேன்றது தெரியுதா? நான் வந்து இன்னொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்றேன், பைத்தானுக்கு காம்படிட்டிவா இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நான் யூஸ் பண்றேன்னா, ஐ ஹாவ் டு ரைட் க்ளோஸ் டு 4 or 5 லைன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம். அண்ட் பைத்தான்ல அதை வந்து நான் ஒரே லைன்ல முடிச்சிருவேன். ஸோ பைத்தான் இஸ் வெரி சிம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் யாரோ ஆல்ரெடி சாட்ல சொன்னாங்க, பைத்தான் ஹேஸ் லாட் ஆஃப் லைப்ரரிஸ், ப்ரீ டிஃபைன் லைப்ரரிஸ். பைத்தான்ல இருக்கிற மாதிரி ப்ரீ டிஃபைன் லைப்ரரிஸ் வந்து எங்கேயுமே இல்லை. ப்ரீ டிஃபைன்ட் ஏன் ப்ரீ டிஃபைன் லைப்ரரிஸ் எதுவும் இல்லைன்னா, பைத்தானோட அப்ளிகேஷன் வந்து ரொம்ப அதிகம். ஸோ வி கேன் யூஸ் இட் ஃபார் வெப் அப்ளிகேஷன் டிப்ளாய்மெண்ட். We can use it for desktop application deployment. So we can use it for
IoT automation. We can use it for network programming. So we can use it for cloud automation. We can use it for OS level automations. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ப்ரீடிஃபைன் லைப்ரரிஸ் வச்சு யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ரீடிஃபைன் லைப்ரரிஸ் வந்து வேற எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவைலபிளாக இல்லை மார்க்கெட்டில். அதுதான் உண்மை. ஸோ நெக்ஸ்ட் பைதான் இஸ் கால்ட் அஸ் அ டைனமிக்கலி டைப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அது இன்னொரு ஃபீச்சர், டைனமிக்கலி டைப். ஸோ நீங்க எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியணும்னா, சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல வந்து நான் ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா, integer of the variable name வந்து test is equal to 1. ஸோ டெஸ்ட்ன்ற ஒரு வேரியபிளுக்கு வந்து நான் 1 டிஃபைன் பண்றேன். ஸோ பைத்தான்லயும் கிட்டத்தட்ட சிமிலரா தான் சின்டாக்ஸ் இருக்கும். ஸோ நான் வந்து a is equal to apple அப்படின்னு நான் செட் பண்ணோம்னா, கேரக்டர் இல்ல ஸ்ட்ரிங் a is equal to apple அப்படின்னு நான் வந்து டபுள் கோட்ஸ்ல ஸ்பெசிஃபை பண்ணோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நான் ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லயும் இந்த வேரியபிள் டெஃபினிஷனுக்கு வந்து இதை வந்து டேட்டா டைப் அப்படின்னு சொல்லணும். இந்த டேட்டா டைப் வந்து டிஃபைன் பண்ணாதான் என்னால வேரியபிளை வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து டேட்டா டைப் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் வந்து வேரியபிள் நேம். ஓகே, கரெக்டா? ஸோ டேட்டா டைப் அண்ட் வேரியபிள் நேம். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்ன சொல்றோம், டேட்டா டைப், அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் வந்து வேரியபிள் நேம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பைத்தான்ல இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுன்றது அவசியமே இல்லை. ஸோ வி டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் த டேட்டா டைப். டேட்டா டைப் வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்குவோம். வி ஜஸ்ட் ஹேவ் டு வரி அபவுட் வேரியபிள் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பைத்தான்ல இதை டிஃபைன் பண்ணணும்னா, நான் டைரக்டா டெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டா போதும். பைத்தான் will automatically recognize this test as a integer variable. a is equal to apple னு போட்டா ஆட்டோமேட்டிக்கா பைத்தான் will recognize this a as string variable. ஸோ இது வந்து டைனமிக்கா எனக்கு என்னோட வேரியபிள் டிக்ளரேஷன் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நடந்துரும். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் டு எக்ஸ்பிளிசிட்லி ப்ரொவைட். அண்ட் இம்பார்ட்டன்டான ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, Python is procedure as well as object oriented programming language. Procedural as well as object oriented programming language. So what is procedural programming language? What is object oriented programming language? Object oriented programming language na எனக்கு classes and objects create பண்ணி ஆப்ரேட் பண்ணனும். அது வந்து object oriented programming language. For example, Java is object oriented programming language. If you want to do anything, you'll have to create class. Only with the class you will be able to create an application. Class create பண்ணனும், class ஒரு object create பண்ணனும். இந்த object create பண்ணா மட்டும் தான் என்னால Python Javaல work பண்ண முடியும். C programming language is procedural programming language. கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எதுவும் இல்லை. நான் எந்த சீக்வன்ஸ்ல ப்ரோக்ராமிங் பண்றேனோ அந்த சீக்வன்ஸ்ல வந்து என்னோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். சேம் வே பைத்தன் கேன் டூ போத். பைத்தன் கேன் பி யூஸ்ட் அஸ் அ procedural programming language. Also it can work as a object oriented programming language. நம்ம ஏன் இதெல்லாம் பார்க்கறோம் அப்படின்னா, பேசிக்கா நீங்க ஒரு இன்டர்வியூல போனீங்க as a fresher, if you're logging in for an இன்டர்வியூல வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. வாட் இஸ் பைத்தன், வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ், பைத்தன் ஏன் டைனமிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், என்னென்ன ஆட்டோமேஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த டாபிக் நான் கவர் பண்றேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பைத்தன் நீங்க ஆப்ரேட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் 30 days நம்ம என்ன பண்ண போறோம்னா, பைத்தன்ல நிறைய ப்ரோக்ராமிங் பண்ணி பார்க்க போறோம். இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் நீங்க பண்ணணும் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு லோக்கல் கம்ப்யூட்டர்ல பைத்தன் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணா மட்டும் தான் உங்களால பைத்தன் கத்துக்க முடியும். கரெக்டா? So we will have to understand how to install Python in our local computer. How to install Python on the local computer. Okay. So இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, there is a website called as www.python.org. So இந்த வெப்சைட்ல டவுன்லோட் பைத்தான் ஒரு ஆப்ஷன் இருக்கும். Let me share my browser. So கம்ப்யூட்டர்ல போயிட்டு python.org அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா, so you will be landing into this particular page. So இந்த பேஜ்ல டவுன்லோட்ஸ் உள்ள போனீங்கன்னா டவுன்லோட் பைத்தான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்க என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றீங்களோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்கான வெர்ஷன் வந்து இங்க காட்டும். when you click this, your Python application will be downloaded. So once இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆச்சுன்னா, இதை நீங்க டபுள் கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். So install now and installation will be started. Okay. So நான் இதை கேன்சல் பண்ணிடுறேன். ஏன் கேன்சல் பண்றேன் அப்படின்னா, என் கம்ப்யூட்டர்ல ஆல்ரெடி பைத்தான் இருக்கு. ஓகே. ஸோ எனக்கு வந்து பைத்தான் அப்ளிகேஷன் தேவையில்லை. நீங்க வந்து இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. யாராவது டவுன்லோட் பண்றப்போ உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருந்துச்சு, உங்க கம்ப்யூட்டர்ல ஒர்க் ஆகல அப்படின்னா, ப்ளீஸ் டூ மெசேஜ் மீ இன் த குரூப்.
Okay, so நான் குரூப்ல பார்த்துட்டு I will respond you what you have to do to install this. There are a lot of ways to install Python and this is one of the way which we can use to download Python. Okay, so இந்த மாதிரி நிறைய ரெபாசிட்டரிஸ் இருக்கு. Okay, so பைத்தானோட அஃபிஷியல் ரெபாசிட்டரி இது. இங்க இருந்து நீங்க பைத்தான் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க டேட்டா அனாலிட்டிக்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரீம்ல ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா அனகொண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்புலர் பேக்கேஜ் இருக்கு. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பைத்தான் நீங்க டவுன்லோட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 2 GB 3 GB அந்த மாதிரி சைஸ் அதிகமாக இருக்கும். இது ஸ்பெசிஃபிகலி ஃபார் டேட்டா அனாலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் அதுக்காக யூஸ் பண்ற ஸ்ட்ரீம்க்கு யூஸ் பண்ற டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பைத்தான். இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு, நீங்க எது வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ டு டவுன்லோட் திஸ் ஃப்ரம் python.org பிகாஸ் python.org வந்து சைஸ் வந்து கம்மியா இருக்கும் அண்ட் இது வந்து கோர் பைத்தான், நேட்டிவ் பைத்தான், ஆக்சுவல் பைத்தான் எந்த மாடிஃபிகேஷனும் இல்லாத ஒரு வெர்ஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ரைட். ஸோ இதுல நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஹவு டு செக் இஃப் பைத்தான் இஸ் ஒர்க்கிங் ஆர் நாட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டு செக் பைத்தான் இஸ் ஒர்க்கிங் ஆர் நாட், கோ டு யுவர் விண்டோஸ் ஐகான். எல்லா கம்ப்யூட்டர்லயும் இந்த விண்டோஸ் ஐகான் இருக்கும்ல, இந்த விண்டோஸ் ஐகான் கிளிக் பண்ணிட்டு டைப் சிஎம்டினா கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ ஒரு பிளாக் ஸ்கிரீன் இன்ஸ்டால் ஆகும். அதுல பைத்தான் -வெர்ஷன் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா என்ன வெர்ஷன் ஆஃப் பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு காட்டும். என்னோட லோக்கல் கம்ப்யூட்டர்ல பைத்தான் 3.9 வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. பைத்தான் 3.9 இஸ் ஓல்டு வெர்ஷன். ஸோ இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன இருக்கு, பைத்தான் 3.12 இருக்கு. ஸோ நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இங்க 3.9 வராது, 3.12.1 அப்படின்னு வரும். ஸோ இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க குரூப்ல போடுங்க. ஸோ யார் யாரெல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்களோ இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல போடுங்க. ஸோ தட் ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஹவ் இன்ஸ்டால்ட் அண்ட் யூ ஆர் ஆல்சோ ஃபாலோயிங் செஷன்ஸ். ஓகே, ஸோ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் ஐ மஸ்ட் ஹேவ் சம்திங் கால்ட் எஸ் ஐடிஇ. ஓகே, ஐடிஇனா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஓகே, ஐடிஇ வர்சஸ் ஐடிஎல்இஇ அப்படின்னு நான் ரெண்டு சொன்னேன்ல. ஸோ ஐடிஇனா என்ன, ஐடிஎல்இனா என்ன, வாட் இஸ் ஐடிஇ அண்ட் வாட் இஸ் ஐடிஎல்இ? ஓகே, ஸோ ஐடிஇனா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ ஐடிஎல்இனா இதே தான், சேம், இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். ஸோ ரெண்டுமே சேம் தான். ஓகே, ஸோ இது ரெண்டுமே சேம் தான். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஒர்க் வித் ஐடிஇ ஆர் ஐடிஎல்இ ரெண்டுமே சேம். ஸோ இதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட்ல ரொம்ப பாப்புலரா இருக்கிற டூல் வந்து விஎஸ் கோட். ஸோ விஎஸ் கோட் டவுன்லோட் பண்றது ரொம்ப சிம்பிள். கூகுள்ல போயிட்டு டவுன்லோட் விஎஸ் கோட்னு கொடுத்தீங்கன்னா விஎஸ் கோட் வந்துடும். அண்ட் ஐ வில் பி யூசிங் சம்திங் கால்ட் அஸ் எடிட் பிளஸ். ஸோ எடிட் பிளஸ்ன்ற காம்பனண்ட்டும் நீங்க யூஸ் பண்ணலாம். யார் யாருக்கெல்லாம் இந்த எடிட் பிளஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் கிவ் மீ a மெசேஜ், ஐ வில் சென்ட் த யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஃபார் த எடிட் பிளஸ். நீங்க அது பர்ச்சேஸ் பண்ண வேணாம். ஸோ நீங்க ஜென்ரலா எடிட் பிளஸ் டவுன்லோட் பண்ணீங்கன்னா இட் வில் காஸ்ட் யூ சம் அமௌண்ட். ஸோ லைசன்சிங் ஃபீஸ் வந்து இருக்கும். எடிட் பிளஸ் டவுன்லோட்னு கூகுள்ல போட்டீங்கன்னா ஸோ ஃப்ரீ டயர்ல 1 வீக் அலோவ் பண்ணும். போஸ்ட் டு தட் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சார்ஜஸ் இருக்கும். கிளிக் ஹியர் டு பை நவுன்னு இருக்கு பாருங்க. ஸோ நீங்க வந்து $35 பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ whoever wants to use this edit plus just message me or எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். ஓகே, எடிட் பிளஸ் இதுதான் எடிட் பிளஸ் டூல். ஸோ இங்க வந்து எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ கிரியேட் பைத்தான் ஃபைல், எனக்கு எல்லா கலர் கோடிங்கும் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், பிரிண்ட் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். கரெக்டா, பிரிண்ட்னா ப்ளூ கலர்ல இருக்கும். ஸோ நான் பிரிண்ட் பண்ற டெக்ஸ்ட் வந்து ஹலோ வேர்ல்ட். ஸோ இந்த மாதிரி கலர் கோடிங் எல்லாமே வந்து எனக்கு இந்த ஐடிஎல்இல வந்துடும், இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இந்த ஐடிஇ தான் ரியல் டைம்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்கு. ஓகே, ஸோ இந்த ஐடிஇ வந்து இந்த மாதிரி விஎஸ் கோட் அப்படி இல்லாட்டி எடிட் பிளஸ் யூஸ் பண்ணலாம். நான் எடிட் பிளஸ் தான் யூஸ் பண்ணி உங்களுக்கு டெமோ காட்ட போறேன். பட் விஎஸ் கோட் இஸ் ஆல்சோ வெரி குட் டூல். யூ கேன் ஆல்சோ யூஸ் விஎஸ் கோட். அண்ட் இஃப் யூ வாண்ட் த credentials for edit plus to use it for free, message me in Instagram. I will help you out. Okay, right. Okay, so we are close to end of the session. நம்ம objectivesல வந்து ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோமா? So what is Python? Why Python is popular? What are the levels of programming language? Who invented Python? So who invented Python அப்படின்றது நான் சொல்லல. So Python was invented by someone called as Guido van Rous's son. So he is the inventor of Python. The Python was invented in the year of 1989. So Java was developed on 1990 and Python was developed on 1989. Okay, so Python is the oldest programming language than Java. ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் என்னன்னு பார்த்தோம், ஐடிஎல்இனா என்ன, ஐடிஇனா என்னன்னு பார்த்தோம், பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்தோம். அண்ட் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் வந்து நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் சொல்ல போறேன். ஸோ ஆல்ரெடி வந்து என்னோட பைத்தான் ப்ரோக்ராம் இருக்கு. என்னோட பைத்தான் ப்ரோக்ராம் வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நான் எக்ஸிக்யூட் பண்ணி வச்சிருக்கேன். எடிட் பிளஸ்ல எழுதி வச்சிருக்கேன். கரெக்டா? ஸோ இந்த எடிட் பிளஸ்ல இருக்கிற ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு ஓப்பன் கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நீங்க எந்த பாத்ல உங்க ப்ரோக்ராம் எழுதி வச்சிருக்கீங்களோ யூ ஹேவ் டு கோ டு தட் பாத். ஓகே, ஸோ நான் எந்த பாத்ல எழுதியிருக்கேன், சி யூசர்ஸ் விஐஜிஎன், அதுக்குள்ள ஒன் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத் இருக்கு. அது உள்ள டெஸ்க்டாப் அப்படின்னு ஒரு பாத் இருக்கு. ஸோ அது உள்ள ட்ரைனிங்ஸ் உள்ள
பைத்தான். ஸோ இந்த பாத்துல தான் நான் இருக்கேன். இங்க வந்து இந்த ஃபைலை நான் சேவ் பண்றேன். சேவ் திஸ் ஃபைல் as hello world.py. So Python files should always have this extension called as py. That is very important. Python files should always have this extension called as py. So once நீங்க சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல py பைத்தன் எக்ஸிகியூஷன் ஃபைல வந்து py ஸ்பெசிஃபை பண்ணிட்டு பைத்தான் டாட் py அப்படி டைப் பண்ணீங்கன்னா பைத்தன் எக்ஸிகியூஷன் வந்து நடக்கும். ஸோ இப்போ வந்து என்ன சொல்லுது, பைத்தான் இஸ் நாட் தேர் இன் மை கம்ப்யூட்டர் அப்படின்னு வருது. ஸோ நீங்க பைத்தான் 3 வெர்ஷன் யூஸ் பண்றீங்க. ஸோ பைத்தன் 3 followed by hello world.py. சாரி, இப்போ hello world.py தானே இந்த பைத்தன் ஃபைலோட நேம். ஸோ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணனா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ பைத்தான் hello world.py நான் கால் பண்றப்போ அது உள்ள என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அந்த டெக்ஸ்ட் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐம் ரைட்டிங் 3-4 லைன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். hello world, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டெமோ செஷன், வெல்கம் டு த செஷன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இந்த 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பைத்தான் hello world.py எக்ஸிக்யூட் பண்ணனா hello world, this is the first demo session, welcome to the session. ஸோ என்னென்னலாம் நான் வந்து இந்த ஐடியில கொடுக்குறேனோ அதெல்லாம் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த இன்னைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் இருக்கா? எஸ், பிரக்தீஷ் ராஜ், எஸ், யூ கேன் ஆல்வேஸ் யூஸ் பைச்சாம். பைச்சாம் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஐடிஸ். ஓகேங்க, ஸோ நான் ஃபர்ஸ்ட் 3 டேஸோட ரெக்கார்டிங் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஓகே, நான் இதில் சென்ட் யூ ஃபார்ம் இன் WhatsApp. Okay, so whoever is filling the form, I'll share the first day's recording. And இந்த கிளாஸ் எடுத்த ஸ்லைட்ஸ் வேணும் அப்படின்னா, இப்போ நான் கிளாஸ் எடுத்த ஸ்லைட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட் யூ ஹேவ் டு டு இஸ் லைக் யூ ஹேவ் டு மெசேஜ் மீ இன் இன்ஸ்டாகிராம். ஸோ இந்த 5 ஸ்லைட் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா மெசேஜ் மீ ஆன் இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்லைட் ஷேர் வந்து ஷேர் பண்றேன். ஓகேவா? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்க கேட்கலாம். அப்படி இல்லாட்டி we will close the session today. And also please do follow us on Instagram and in Facebook. So நீங்க ஏதாவது queries இந்த my free sessions ஏதாவது ஆர்கனைஸ் பண்றோம்னா I'll post the information there. You can always join us. Okay, so with all this information I'm closing. Tomorrow morning we will again meet at 6 o'clock. We will discuss about the rest of the topics. Our first class, day 1 of Python, day 2 of Python will be tomorrow. Okay, யாருக்காவது ஏதாவது questions இருக்கா? யாருக்காவது ஏதாவது questions இருக்கா? Okay, fine. So just follow up another 30 days session. You will be very conversant in Python after this 30 days. Thanks all. Thank you, sir. Thank you. Thank you, all sir. tomorrow. Bye bye.